அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் விடிஆர். நம்முடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக மே மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு 3 நாள் யாத்ராவாக கர்நாடகாவை சுற்றியுள்ள கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கோயில்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அன்னபூர்ணி கோயில் பார்க்க போகிறோம், மிருதேஸ்வரர் கோயில் பார்க்க போகிறோம், உடுப்பி கிருஷ்ணர் கோயில் பார்க்க போகிறோம், குக்கே சுப்பிரமணியா கோயில் பார்க்க போகிறோம், தர்மஸ்தலா கோயில்கள்லாம் பார்க்க போகிறோம். மிக அற்புதமான ஒரு ஆன்மீக பயணமாக இதை நம்ம அமைக்க போகிறோம். ஸோ யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருக்கோ அவங்க இந்த அன்னபூர்ணி கோயில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் சாதகமாக இருக்கிறவங்கலாம் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு வர்றது சிறப்பான ஒரு பயணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஆயில்யத்தில் லக்னப்புள்ளி அமர்ந்தவங்க, ஆயில்யத்தில் கிரகம் இருக்கிறவங்கலாம் குக்கே சுப்பிரமணிய கோயிலில் அஸ்லேஷா பலி அப்படிங்கிற பூஜை நடக்கும். ஸோ அந்த பூஜையில் கலந்து கொள்வது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆயிலை நட்சத்திரம் இருந்தால் கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். அவர்கள்லாம் இந்த யாத்ராவை பயன்படுத்தி இந்த குக்கே சுப்பிரமணிய கோயிலில் இந்த பரிகாரங்களையும் நீங்கள் சிறப்பாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் வாய்ந்த இந்த வகுப்பாக இந்த இந்த யாத்ரா வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. நம்ம பொதுவாக காசி ஜாதகம் இருக்கிறவங்க, கேந்திரத்தில் சனி இருக்கிறவங்கள வந்து நம்ம காசிக்கு போக சொல்கிறோம். அதேமாதிரி திரிகோணத்தில் சனி இருக்கிறவங்க, 1, 5, 9 சனி இருக்கிறவங்க இந்த கோகர்ணம் கோயிலுக்கு போகிறது ஒரு சிறப்பான கர்மதோஷ நிவர்த்தியாக இருக்கும். ஸோ அதற்காக எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த கர்நாடகா டெம்பிள் யாத்ரா வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த யாத்ராவில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதுக்கான ஆட்ஸ், அதுக்கு என்ன காஸ்ட்டு, அது எல்லாமே கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.